டிவிஐ செய்திகள் டொரண்டோவிலிருந்து பி. விக்னேஸ்வரன். வணக்கம். இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து செல்வோர் பற்றிய தகவல்களை திரட்டுவதற்காக புலனாய்வு சேவையில் புதிய பிரிவொன்றை உருவாக்க இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. அத்துடன் தொலைந்து போன கடவுச்சீட்டுகள் பற்றிய புள்ளி விவரங்களை இணையதளம் மூலம் கோவைப்படுத்தவும் பிரிவு ஒன்று ஏற்படுத்தப்படும். பாதுகாப்பினை பலப்படுத்தி தீவிரவாதம் மீண்டும் தலைதூக்குவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த பிரிவுகள் உருவாக்கப்படவிருக்கின்றன. இலங்கையின் எல்லைகளை பாதுகாப்பதற்கான செயற்திட்டத்திற்கு சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும். கனடா தற்போதுள்ள எல்லைகளை பாதுகாப்பதற்கான செயற்திட்டத்தையும் முகாமைத்துவத்தையும் மேலும் வலுப்படுத்த உதவிகளை வழங்கும் என இலங்கைக்கான கனடிய தூதுவர் புரூஸ் லெவி தெரிவித்துள்ளார். இலங்கையின் பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கும் இது ஆதாரமாக அமையும் என தூதுவர் கொழும்பில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் மேலும் தெரிவித்தார். இந்த கருத்தரங்கிலேயே புலம்பெயர்ந்து செல்வோரின் விவரங்களையும் தொலைந்து போன கடவுச்சீட்டுகளின் விவரங்களையும் இணையதளத்தில் பதிவதற்கான புலனாய்வு சேவையின் புதிய பிரிவுகளை ஏற்படுத்துவதென தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. பாதுகாப்பு அமைச்சின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த பிரிவுகள் இயங்கும். கடலுக்கு சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேர் மீண்டும் கரை திரும்பாததால் அங்கு பதட்ட நிலை தோன்றியிருக்கிறது. கடந்த மாதம் 29ஆம் தேதி 600 மீனவர்கள் தொழிலுக்கு சென்றனர். ஆனால் அவர்களில் 5 பேர் இன்னும் கரை திரும்பவில்லை. இதனால் அவர்களது குடும்பத்தினர் கவலை அடைந்துள்ளனர். மீனவர்கள் சென்ற படகு கவிழ்ந்ததா அல்லது இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்களா என்பது தெரியவில்லை. லெபனானின் முன்னாள் பிரதம மந்திரி ராஃபிக் அல் ஹரீரியின் கொலை குற்றச்சாட்டில் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான பிடியாணையை ஐக்கிய நாடுகள் ஆதரவு பெற்ற நெதர்லாந்து நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஹெஸ்புல்லா தீவிரவாத குழுவின் அங்கத்தவர்களுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்வதற்கு போதிய ஆதாரங்கள் இருப்பதாக லெபனானுக்கான விசேட நீதிமன்றின் பதிவாளர் ஹெர்மன் வான் ஹபெல் தெரிவித்தார். நீதிமன்ற தீர்ப்பு ஹெஸ்புல்லாவை பங்காளி கட்சியாக கொண்ட நஜீப் மிகாட்டியின் புதிய அரசாங்கத்திற்கு ஒரு பாரிய சவாலாக மாறியிருக்கிறது. விரிவான செய்திகள் டிவியின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.